எந்த நீசுவே நீரே எனக்காறுதல், உந்தன் பாதம் காத்திருப்பேன். கனகமாம் பதையிதில் கலங்கிடாதே நீதம் முன்னேறுவேன். கனகமாம் பதையிதில் கலங்கிடாதே நீதம் முன்னேறுவேன். இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, நீ என்னை அணுகாது காத்திடுவீர். உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, நீ என்னை அணுகாது காத்திடுவீர். கைவிடேனே நான் உன்னை வாக்குரைத்தவர், மெய்யாயுமை பின்பற்றுவேன். கைவிடேனே என்றுனை வாக்குரைத்தவர், மெய்யாயுமை பின்பற்றுவேன். துன்பம் துயர் சுமீறினோம், இன்ப முகம் காட்டி தேற்றுவீரே. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. களிமண் போல் உம் கரத்தில் சத்தம் செய்கிறேன், களிமுனிங்க சுத்தம் செய்குவீர். களிமண் போல் உம் கரத்தில் சத்தம் செய்கிறேன், களிமுனிங்க சுத்தம் செய்குவீர். பின் சாயலை எண்ணிந்து மண் சாயலை முற்றும் மாற்றிடுவீரே. பின் சாயலை எண்ணிந்து மண் சாயலை முற்றும் மாற்றிடுவீரே. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. ஏதுமில்லை ஏழையை நீர் கண்டறிந்தீரே, என்ன செய்வேன் உம் அன்பிற்கீடாய். ஏதுமில்லை ஏழையை நீர் கண்டறிந்தீரே, என்ன செய்வேன் உம் அன்பிற்கீடாய். நித்தம் திரு முகம் கண்டு நிடுலியாய் உம்மை சேவித்திடுவேன். நித்தம் திரு முகம் கண்டு நிடுலியாய் உம்மை சேவித்திடுவேன். இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவின் சதிகளை சத்தியரே பலத்தால் ஜெயித்திடுவேன். இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தாய வல்லவோ இயேசு நாயகா. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. உம் சிறகாரின் கீழ் மறைவேனே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. கர்த்தர் சொல்லும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 120
1லேருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களை எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் இந்த வார்த்தையின் மூலமா நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று ஒரு உரக்க சத்தமாய் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் ஏறெடுக்கின்றான். ஹல்லேலூயா. அப்படி எப்பேற்பட்ட ஒரு நெருக்கம் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான சூழல், ஒரு இக்கட்டான சூழல், உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் உணர முடிகிறது இந்த சங்கீதத்தின் வாயிலாக. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆத்மா விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு விண்ணப்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வாழ்ந்த இடங்கள், அவன் அந்த 5வது வசனத்தில் சொன்னது பிரகாரம், மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அன்றிலே குடியிருந்ததும் போதும். அங்கே வாழ்ந்த வாழ்க்கை, அவன் சஞ்சரித்த விதங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஹல்லேலூயா. இங்கே 2 முக்கியமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். என்ன காரியம் அப்படின்னா, அவன் வாழ்ந்த இடமாகிய கேதாரின் கூடாரங்கண்டே குடியிருந்தது போதும். 2வது விஷயம், மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் என்ற 2 வார்த்தைகளை மாத்திரம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அந்த கேதார் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அந்த கேதார் யார் அப்படின்னு என்று பார்த்தோம் அப்படின்னா, இஸ்மவேலுடைய குமாரர்களில் ஒருவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அந்த இஸ்மவேல் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆகாருடைய குமாரன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆகார்ட்ட சொல்கிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கிற, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆனால் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ துஷ்ட மனுஷனுக்கு பிறந்தவன்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த துஷ்ட மனுஷனுக்கு பிறந்த 12 குமாரர்கள், ஹல்லேலூயா, 12 ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 12 குமாரர்களில் ஒருத்தன் தான் அந்த கேதார். ஹல்லேலூயா. அவன் வாழ்ந்த விதங்கள் எப்படி அப்படின்னா, கூடாரத்தில் வாழ்ந்தானா. ஹல்லேலூயா. அந்த கூடார வாசிகளுடைய வாழ்வாதாரம் எவ்விடமாக இருந்துச்சு அப்படின்னா, நாடோடிகளாக அலைந்து திரிந்தார்கள். ஹல்லேலூயா. கூடாரத்தில் வாழ்ந்தவங்க, அந்த அரேபிய நாட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கூடாரம் போட்டு வசித்து அவர்கள் வாழ்வாதாரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. வெளிப்படத்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, பார்வைக்கு அது இருளாக இருந்தாலும் அவர்கள் உள்ள வாழ்ந்த விதங்கள் ரொம்ப ஒரு ஹையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருள் சூழ்ந்து கிடந்தது, பாவம் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் அவங்கள்ட்ட சொன்னார், இஸ்மவேலை பெற்றெடுப்பா, அந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு தான் ஆதியிலே சொன்னார். அவனுக்கு பிறந்த குழந்தைகள் தான் கேதார். அப்போ கேதாரில் குடியிருந்தது போதும் அப்படின்னா, அந்தந்த அவருடைய பெயரில் அந்த வசித்த இடங்களில் பெயர் வைத்துக்கிட்டாங்க. அந்த எந்த பகுதியில் அவன் வசித்தானோ அதற்கு கேதார் என்று பெயர் பெற்று அந்த வாழ்ந்த ஜனங்கள் எல்லோருமே அவ்விதமாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது.
ஹல்லேலூயா. அதை குறித்து இன்னும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் எப்பேற்பட்ட ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சு அப்படின்னா பாவம் நிறைந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. பாவத்தில் மூழ்கி போய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த கூடார வாசிகள் நாடோடிகளாக அலைந்து தெரிந்தார்களாம். அவருடைய எண்ணங்கள் ஒரு சுத்தமான எண்ணங்கள் இல்லை. ஹல்லேலூயா. நாடோடிகளாக ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருப்பாங்க, வேறு இடத்துல அப்புறம் இடம்பெயர்ந்து இப்படியே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படலை, துன்மார்க்கமாய் நடந்தார்களாம். ஹல்லேலூயா. அது துன்மார்க்கமாக இருந்ததுனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்த கேதாரண்ட கூடாரங்கள் அன்றையில் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் மத்தியில். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தில் பார்க்கும்போது மேசேக்கு யார் என்று பார்த்தோம் அப்படின்னா நோவாவுடைய பேரன். ஹல்லேலூயா. அவனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா யாபேத்தினுடைய குமாரர்களில் ஒருவனாய் காணப்பட்டான். அவன் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவர்களுடைய பெயர்களை வைத்து கொண்டார்கள் ஆதியில். ஹல்லேலூயா. அவன் வாழ்ந்த பகுதியில் இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவங்கள் என்ன அப்படின்னாக்கா எல்லோருமே பாவத்தில் விழுந்து கடந்தார்கள் என்று பார்க்கின்றோம். சேம் எப்படி கேதாரில் ஜனங்கள் வாழ்ந்தார்களோ அதே மென்டாலிட்டியில் தான் இந்த மேசேக்கிலையும் காணப்பட்டார்கள் என்று அதனுடைய சரித்திரம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்றான். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம், எல்லாருக்குமே தெரிந்த வசனம். அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில் இவன் தீர்க்க தரிசனங்களை உரைத்தபடினாலே கர்த்தரை பார்த்து சொல்கிறாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் சுத்திகரித்து இன்னும் அதிகமான காரியங்களை செய்யும்படியாக அவரை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டதுனால தான் இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் இந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து கொண்டபடினாலே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்பேற்பட்ட இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் அமர்கிறான். மனுஷனை நோக்கி பார்க்கல. எவ்வளோ ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, செழிப்பாய் வாழ்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க, அவர்கள்ட்ட போகலை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு தண்டப்படுகிறார்கள். யாருமே சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்விதமாக தான் காணப்பட்டது. இந்த மேசேக்கும் கேதார் என்ற காரியங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இவ்விதமாக காணப்பட்டது. யார்கிட்டையும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை அவர்கள் வாழலை. வெளித்தோட்டத்துக்கு வேணால் செழிப்பாக இருந்தார்கள் என்று பார்க்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இருள் சூழ்ந்து காணப்பட்டதை காண முடிகின்றது. அந்த இருளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் மனுஷனை நாடாமல் தேவனை நோக்கி பார்க்கிறான். அதனால முதல் வசனத்தில் சொல்கிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவர், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு அநேக நெருக்கங்கள் இருக்கலாம். நெருக்கத்தை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லிடுறது, சங்கீதக்காரன் சொல்லிடுறான், கர்த்தரை நான் எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் நமக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளும்போது ஆவியானவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதங்கள் பயங்கரமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதனால 94வது சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் பண்ணால் 17வது வசனத்தை வாசிப்பாருங்க. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஹல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஆத்மா விழுந்து போயிடுமோ என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஒரு பதட்டம் காணப்பட்டது. அந்த பதட்டத்திற்கெல்லாம் ஒரே தீர்வாக கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை எல்லா நெருக்கத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பாவமான பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க பாவமான மனுஷர் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
ஹல்லேலூயா. இந்த பாவமான மனுஷர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த கேதாரின் கூடார வாசிகளைப் போல இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ளாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கர்த்தர் நம்மளை விட்டு அகன்று போயிடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் இப்பேற்பட்ட சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, எத்தனை ஆண்டுகள் இவன் வாழ்ந்திருப்பான் என்றது நமக்கு தெரியாது அந்த சூழ்நிலைகளில். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை அர்ப்பணிக்காதபடி தேவனை மாத்திரம் பற்றி கொண்டான். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல், அவரை கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நம்மை முன்பதாக வைத்து அவரை மாத்திரம் தொழுது கொள்கிறோமோ, எல்லா சூழ்நிலைகளுமே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். ஹல்லேலூயா. அதற்கு மத்தியில் நம்ம ஸ்டெப்பனாக நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார், இந்த நெருக்கத்திற்கெல்லாம் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து மாற்றி போட வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மளுடைய வலது பாரிசத்தில் நிழலாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். எல்லா நேரங்களிலும் சகாயம் செய்கிறவர் யாரோ ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க, அன்பாக பழகுவாங்க. ஆனால் முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைத்திருப்பார்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை முடிவு பரியந்த வழி நடத்த வல்லவராக இருக்கிறபடினாலே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்படி குயவன் தன்னுடைய அந்த கையில் கிடைக்கப்பட்ட அந்த களிமண்ணை அவன் வணைந்து உகந்த பாத்திரமாக, தேவையான ஒரு நல்ல பாத்திரமாக அவன் எடுக்கிறானோ, அதே போல் நம்ம தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் களிமண் ஆண்டவரே, என்னை நீர் வணைந்தருளும், என்னை நீ வணைந்தருளும் ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுத்து போடுங்க. ஒன்றுமில்லாத நம்மளை கர்த்தர் கை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குது நம்மை கொண்டு. அதனால் எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் கர்த்தரை மறுதளிக்காமல், யாரையும் குற்றப்படுத்தாமல், கர்த்தரை மாத்திரம் நம்ம உயர்த்தும் போது எல்லா நெருக்கத்திலிருந்து ஆவியானவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். அவரை பற்றி கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.